நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு. பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஹோமாகம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். நாமல் ராஜபக்ச தமக்கு அறிவித்தல் வழங்காமல் ஹோமாகமவில் பொதுஜன பெரமுன கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். நாமல் ராஜபக்ச கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு இதுபோன்ற விடயங்களில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று போலீசில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்த போது தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜானக வெளிவத்தவின் வீட்டிற்கு வந்ததாகவும் அதன்படி அங்கு தேநீர் வைபவத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். கட்சி உறுப்பினர்கள் பலர் தம்மை சந்திக்க வந்ததாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு செல்ல முற்பட்ட பெண் பலி. பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் சிறிய படகொன்றின் மூலம் நுழைய முற்பட்ட பெண்ணொருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அத்துடன் குறித்த பெண்ணுடன் பயணித்த ஏனைய 37 பேர் அவசர உதவி குழுக்களால் மீட்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு கடலோர போலீசார் தெரிவித்தனர். அண்மை காலமாக இவ்வாறு சிறிய படகுகளில் பிரிட்டிஷ் கால்வாயை கடக்க முற்படும் முயற்சிகள் அதிகரித்துள்ளன. இந்த வருடத்தில் மாத்திரம் 15,000 நபர்கள் வரை பிரிட்டிஷ் கால்வாயை கடந்துள்ளதாக பிரித்தானிய தரப்பு தரவுகளின் மூலம் தெரிய வருகிறது. இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் 1500 நபர்கள் பிரிட்டிஷ் கால்வாயை கடந்துள்ளனர். அதேவேளை இந்த காலகட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நேற்றைய தினம் மாத்திரம் 6 படகுகளில் 370 நபர்கள் பிரிட்டிஷ் கால்வாயை கடந்துள்ளனர். இவற்றுள் ஒரு படகு சிக்கலில் மாறியிருப்பதை கண்டுபிடித்த பிரெஞ்சு கடலோர போலீசார் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் குறித்த படகினை நெருங்கிய போது மயங்கிய நிலையில் பெண்ணொருவரை கண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. கிளிநொச்சி பூநகரி சின்ன பல்லவராயன் கட்டுப்பகுதியில் கழுத்தவரணி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரதேசத்தில் போதைப்பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் குறித்த பிரதேசத்தில் அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் ஏற்கனவே கிராமத்தில் போதைப்பொருள் பாவனையால் கூடுதலான பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் பிரதேச அமைப்புகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் தமது பிரதேசத்தில் கள்ளு தவறணியை அமைப்பதற்கு எதிராகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பிரதேச செயலாளருக்குமான மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பூநகரி பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கள்ளு தவறணி அமைப்பதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கான அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தபால் மூலம் வாக்குப்பதிவாளர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. தபால் மூலம் வாக்குப்பதிவு செய்ய உள்ளவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தமது விண்ணப்பங்களை உரிய மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விண்ணப்பதாரர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் அன்றைய தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் களத்தில் மற்றும் ஒருவர். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான அறிவிப்பை குறித்த அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மக்கள் போராட்ட கூட்டணியை சேர்ந்த லகிர வீரசேகர சட்டத்தரணி நுவான் போபகே பொதுமக்களின் அபிலாசைகளை முன்னெடுப்பதற்காகவே முன்மொழியப்பட்டதாக குறிப்பிட்டார்.
மேலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. அதே சமயம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியாவில் அவசர நிலை பிரகடனம். வடகொரியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை கருத்தில் கொண்டு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சனிக்கிழமையன்று பெய்த கனமழையால் வடகொரிய சீன எல்லையிலுள்ள ஒரு நதி ஆபத்தான அளவை தாண்டியதுடன் கடுமையான நெருக்கடியை உருவாக்கியது என்று அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடகொரிய தலைவரின் வாகன அணிவகுப்பு வெள்ளம் சூழ்ந்த சாலையில் பயணிப்பதை காட்டும் புகைப்படத்தையும் வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டன. சினுஜு மற்றும் உய்ஜு பகுதிகள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் மேற்பார்வையில் விமானங்கள் மற்றும் பிற வெளியேற்ற பயணிகள் மீட்கப்பட்டதாக அரசு ஊடகங்கள் திங்களன்று செய்தி வெளியிட்டுள்ளன.